வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ். ராஜஸ்தான் ஜெய்ப்பூர்ல இருக்கிற டூடு நகர் கிராமத்துல அண்ணன் தம்பி 3 பேர் வாழ்ந்துட்டு வராங்க. அண்ணனோட பேரு நர்சி, தம்பியோட பேரு கோரியோ மற்றும் முகேஷ். இவங்க 3 பேரும் வழக்கம் போல வேலை முடிஞ்சதும் ஈவினிங் டைம்ல தன்னோட வீட்டை ரீச் பண்றாங்க. இப்போ அண்ணனான நர்சி வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்த டயர்ட்ல தான் மனைவி கிட்ட எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, சோ டீ போட்டு எடுத்துட்டு வான்னு சொல்லியிருக்காரு. ஆனா நர்சியோட மனைவி கிட்ட இருந்து எந்த ஒரு ரிப்ளையும் வராதனால அந்த நபர் இன்னும் சத்தமா தான் மனைவியோட பேரை சொல்லி கூப்பிட்டுருக்காரு. ஆனா கடைசி வரை அந்த பெண்மணி கிட்ட இருந்து எந்த ஒரு ரிப்ளையும் வராம இருந்திருக்கு. அடுத்ததா தன்னோட மனைவிய வீடு முழுக்க தேடி பார்த்ததுக்கு அப்புறம் சொல்லாம கொள்ளாம எங்க போயிருப்பான்னு யோசிச்சுக்கிட்டே தன்னோட 2 தம்பிகளையும் கூப்பிடுறாரு. நர்சி கூப்பிடுறதுக்கு முன்னாடியே அவரோட 2 தம்பிகளும் தான் அண்ணன் கிட்ட ஓடி வந்து எங்க 2 பேரோட மனைவியையும் காணோம், அவங்க எங்க போனாங்கன்னு எங்களுக்கு எதுவும் தெரியலன்னு ரொம்பவே பதற்றத்தோட சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரே நேரத்துல அண்ணன் தம்பி 3 பேரோட மனைவிகளும் காணாம போனனால ஒவ்வொருத்தரும் வேற வேற திசைக்கு போய் அந்த கிராமத்துல இருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டையும் எங்க மனைவிகளை பாத்தீங்களான்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல தான் மனைவிகளோட பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி உங்க பொண்ணு உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்களான்னு விசாரிக்கும் போது அந்த 3 பொண்ணுங்களும் அவங்களோட பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போகலன்னு தெரிய வருது. கடைசியா அந்த ஏரியால இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நாங்க 3 பேரும் அண்ணன் தம்பிங்க, எங்க 3 பேரோட மனைவிகளும் ஒரே நேரத்துல காணாம போயிட்டாங்க, சோ நீங்க தான் அவங்களை எப்படியாவது கண்டுபிடிச்சு தரணும்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்றாங்க. வெறும் கடமைக்காக மட்டும் எழுதி கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட் வாங்கின போலீஸ் காணாம போனவங்களை தேடி கண்டுபிடிக்க துளி கூட முயற்சி பண்ணல. இப்படி இருக்கும்போது மே 28ஆம் தேதி, அதாவது 3 மருமகள்களும் காணாம போன 3 நாள் கழிச்சு டூடு நகர் கிராமத்துல இருந்து சில மீட்டர் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கிற ஒரு கிணத்துக்குள்ள நிறைய மனித சடலங்கள் மதந்துட்டு இருந்திருக்கு. இந்த கோரமான காட்சிய அந்த வழியா போன ஒரு சிலர் பார்த்ததும் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் உடனடியா போலீஸ்க்கு தகவல் கொடுத்திருக்காங்க. போலீஸ் டீமும் கிரைம் ஸ்பாட் அவங்களோட கண்ட்ரோல்ல எடுத்ததுக்கு அப்புறமா தீயணைப்பு வீரருக்கு கால் பண்ணி ஸ்பாட்டுக்கு வர வச்சிருக்காங்க. பல மணி நேர போராட்டத்துக்கு அப்புறம் அந்த கிணத்துக்குள்ள இருந்து 5 மனித சடலங்களை வெளியில கொண்டு வந்திருக்காங்க. இந்த 5 மனித சடலமும் யாரோடது, அவங்களோட இந்த மரணத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த மர்மம் என்ன, இது கொலையா அல்லது தற்கொலையா அப்படிங்கிற ரொம்பவே த்ரில்லிங்கான ஒரு கொடூர சம்பவத்தை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. நீங்க தர ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும், சோ மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ உடம்பெல்லாம் உப்பி போய் அழுகுன நிலைமையில கிடந்த அந்த 5 சடலத்தையும் மீட்ட போலீஸ் மருத்துவ குழு உதவியோட அதே இடத்துலயே அட்டாப்சி பண்றாங்க. இந்த 5 பேரும் யாருன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த 3 சகோதரர்களோட மனைவிகளும் மூத்த மருமகளான கழுதேவியோட 4 வயசு பையனும் பிறந்து 27 நாளேயான ஒரு குழந்தை, இப்படின்னு இவங்க 5 பேரும் தான் இறந்து போயிருக்காங்க. இப்போ இந்த கேஸ கையில் எடுத்த போலீஸ் அதிகாரிகள் தற்கொலை மரணம்னு கேஸ் ஃபைல் பண்ணி விசாரணையை தொடங்கும் போது அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட கேள்விகள் எழுந்திருக்கு. ஒரே குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு போன அந்த 3 மருமகள்களும் எதுக்காக தற்கொலை பண்ணி இறந்து போகணும், அதுவும் 2 குழந்தைங்களையும் தண்ணிக்குள்ள தூக்கி போட்டு கொலை பண்ற அளவுக்கு அந்த குடும்பத்துல என்ன பிரச்சனை நடந்தது, அப்படியே பிரச்சனை இருந்திருந்தாலும் 3 மருமகள்களும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே நேரத்துல இறந்து போக என்ன காரணம், இந்த எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதில கண்டுபிடிக்க நினைச்ச போலீஸ் பொண்ணோட பேரண்ட்ஸ் கிட்ட விசாரிக்கும் போது அவங்க சொன்ன ஒரு சில விஷயங்கள் போலீஸ் அதிகாரிகளையே கதிகலங்க வச்சிருக்கு. சம்பவத்துக்குள்ள போனா ராஜஸ்தான்ல இருக்கிற சாபியா கிராமத்தை சேர்ந்த சர்தார் மீனா தம்பதிக்கு மொத்தம் 6 பொண்ணுங்க பிறந்திருக்காங்க. பெண் குழந்தைங்களை பொருளாதார சுமையா பாக்குற அந்த காலத்திலேயே அடுத்தடுத்த 6 பெண் குழந்தைங்களை பெத்தது மட்டும் இல்லாம எல்லா பொண்ணுங்க மேலையும் சரிசமமான அன்பு காட்டி செல்லமா தான் வளர்த்திருக்காங்க. பெரும்பாலும் ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், குஜராத் இந்த மாதிரியான ஸ்டேட்ல பெண் குழந்தைங்க பிறந்த சில வருஷத்திலேயே அவங்களோட சுதந்திரத்தை பறிக்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட நபரை காட்டி பெரிய பொண்ணானது
ஆனதுக்கு அப்புறம் இவங்க கூட தான் வாழணும்னு சொல்லி குழந்தையா இருக்கும் போதே அந்த சிறுமிகளுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிருவாங்க. அதே மாதிரி தான் அப்பாவான சர்தார் தன்னோட மூத்த பொண்ணான கலுதேவி சின்ன பொண்ணா இருக்கும் போதே டூடு நகர் கிராமத்தை சேர்ந்த நர்ச் அப்படிங்கிற நபருக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்திருக்காரு. இதை தொடர்ந்து பையனோட அம்மா பொண்ணோட அப்பாவை பார்த்து எங்களுக்கு இன்னும் 2 பசங்க இருக்காங்க, சோ உங்க வீட்டு பொண்ணை என்னோட 2 பசங்களுக்கும் மேரேஜ் பண்ணி கொடுங்கன்னு கேட்டனால 6 பொண்ணுங்களுக்கு அப்பாவான சர்தார் கொஞ்சம் கூட யோசிக்காம தன்னோட பொண்ணுங்களை சீக்கிரம் கரையேத்திட்டா தனக்கு இருக்கிற பெரிய பாரம் குறைஞ்சிரும்னு நினைச்சு இந்த திருமணத்துக்கு ஓகே சொல்லியிருக்காரு. சோ சர்தாரோட அடுத்த 2 பொண்ணுங்களான மம்தா மற்றும் கமலேஷ்க்கு கோரியோ மற்றும் முகேஷ் கூட சின்ன வயசுலயே மேரேஜ் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த மேரேஜுக்கு அப்புறம் அந்த 3 மைனர் சிறுமிகளும் மேஜர் ஆகிற வரை தன்னோட அப்பா வீட்டுல இருந்துதான் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. சரியா ஒவ்வொருத்தருக்கும் 18 வயசானதும் அவங்களோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போய் வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களோட திருமண பரிசா மூத்த மருமகளான கலுதேவிக்கு ஃபர்ஸ்டா ஹர்ஷித்னு ஒரு பையன் பிறந்திருக்கான். அக்கா தங்கச்சி இந்த 3 பேரோட புகுந்த வீட்டை பத்தி சொல்லணும்னா இந்த 3 பேரும் வாக்கப்பட்டு போனது வசதியான குடும்பத்துல. பேருக்கு தான் வசதியான குடும்பமே தவிர தான் வீட்டுக்கு வந்த 3 மருமகள்களையும் அந்த பொண்ணுங்களோட மாமியார் அடிமை மாதிரி தான் ட்ரீட் பண்ணிருக்காங்க. போதா குறைக்கு நாத்தனார் அப்படிங்கிற பேர்ல அந்த 3 பசங்களுக்கு ஒரே ஒரு தங்கச்சியா பிறந்த சுனிதா எப்ப பார்த்தாலும் தான் அன்னை மனைவிங்க கூட சண்டை போட்டுட்டே இருந்திருக்கா. இது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுங்களோட மாமியார் தன்னோட மருமகள்கள் கிட்ட நீங்க உங்க அப்பா வீட்டுல இருந்து வரதட்சணையா இன்னும் அதிகமா பணம் வாங்கிட்டு வாங்க, எங்க குடும்பத்தோட அந்தஸ்துக்கு நீங்க கொண்டு வந்த சீர்ஜாமானும் வரதட்சணை பணமும் பத்தாதுன்னு சொல்லி தன்னோட 3 மருமகள்களையும் ஹார்ஷா திட்டி கடுமையா சண்டை போட்டிருக்காங்க. சில சமயங்கள்ல தான் பொண்ணு சுனிதா சொல்ற வேலையை செய்யலனா கூட அந்த மாமியார் தன்னோட மருமகள்களை அடிச்சு துன்புறுத்தி இருக்காங்க. இப்படி டெய்லி தன்னோட ஹஸ்பண்ட் வேலைக்கு போனதுக்கு அப்புறமா தன்னோட புகுந்த வீட்டுல நடக்கிற இந்த கொடுமைகளை பத்தி அந்த 3 சகோதரிகளும் தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லும் போது எங்க அம்மாவை எதிர்த்து பேசினா தனக்கு சேர வேண்டிய சொத்தை கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற பயத்திலேயே அம்மா எது சொன்னாலும் ஆமா சாமி போட்டுட்டு பேருக்கு மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருந்திருக்காங்க. மாமியாராலையும் நாத்தனார் தான் டெய்லி பிரச்சனை வருதுன்னு நினைச்சா கட்டுன புருஷனும் சரியில்லை. அதாவது 3 சகோதரிகளோட ஹஸ்பண்டும் டெய்லி நைட்டு குடிச்சிட்டு வந்து தன்னோட மனைவிகளை உடல் ரீதியா அடிச்சு காயப்படுத்தி இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் வீட்டுக்குள்ளேயே நரக வேதனையை அனுபவிச்ச அந்த 3 பொண்ணுங்களும் நடக்கிற இந்த கொடுமையை பத்தி தன்னோட அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை கேட்டு துடிச்சு போன அவரு என்ன பண்றதுன்னு தெரியாம ஸ்ட்ரெயிட்டா தன்னோட சம்பந்தார் வீட்டுக்கு போய் எனக்கு மொத்தம் 6 பொண்ணுங்க இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3 பொண்ணுங்களுக்கு என்னால முடிஞ்ச வர டிவி, பீரோ, ஃப்ரிட்ஜ் இப்படின்னு வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி கொடுத்து உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். நான் ஒரு சாதாரண விவசாயி தான். நீங்க இன்னும் என்கிட்ட அதிகமா பணம் எதிர்பார்த்தீங்கன்னா சத்தியமா என்னால அதை கொடுக்க முடியாது. எனக்கு இன்னும் 3 பொண்ணுங்க இருக்காங்க. சோ தயவு செஞ்சு என்னோட 3 பொண்ணுங்க கிட்ட கூடுதலா வரதட்சணை பணம் கேட்டு அவங்கள சித்திரவதை பண்ணாம நான் செல்லமா வளர்த்த என்னோட பொண்ணுங்களை சந்தோஷமா பாத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பணத்து மேல மட்டும் குறியா இருந்த அந்த மாமியார் அவங்களோட கஷ்ட சூழ்நிலையை புரிஞ்சுக்காம மறுபடியும் தன்னோட மருமகள்கள் கிட்ட நீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு எனக்கு எதுவும் தெரியாது, ஆனா எனக்கு இன்னும் அதிகமா பணம் வேணும்னு கேட்டு தன்னோட மருமகள்களை சித்திரவதை பண்ணிட்டே இருந்திருக்காங்க. இதுல குறிப்பிடக்கூடிய விஷயம் என்னன்னா சர்தாரோட மூத்த பொண்ணான கலுதேவி BA ஃபைனல் இயர் வரை படிச்சிருக்காங்க. 2வது பொண்ணான மம்தா சின்ன வயசுல இருந்தே போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டு போலீஸ் ட்ரைனிங்ல ஜாயின் பண்ணி அவங்க நினைச்ச மாதிரியே கான்ஸ்டபிள் வேலையில செலக்ட் ஆகியிருக்காங்க. ஆனா மம்தாவோட ஹஸ்பண்டும் மாமியாரும் நம்ம குடும்பத்துக்கு போலீஸ் வேலை செட் ஆகாது, பொண்ணுங்க வேலைக்கு போனா திமிர் ஏறிடும்னு சொல்லி மம்தாவை வேலைக்கு அனுப்பாம வீட்லயே வச்சிருக்காங்க. சோ கடைசி வரை மம்தாவோட அந்த போலீஸ் கனவு நனவாகாம கனவாவே போயிருக்கு. 3வது பொண்ணான கமலேஷ் காலேஜ் படிக்கிறதுக்காக யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த பொண்ணையும் படிக்க வேணான்னு சொல்லி படிப்பை பாதியிலேயே டிஸ்கண்டினியூ பண்ண வச்சிருக்காங்க. குறிப்பா இந்த 3 பொண்ணுங்களும் அவங்க அப்பா வீட்டுல இருக்கும் போதுதான் இந்த காலேஜ் படிப்பை படிச்சிருக்காங்க. சோ படிப்புக்கான எல்லா செலவையும் விவசாயியான அந்த நபர் தான் கஷ்டப்பட்டு கட்டியிருக்காரு. ஆனா புகுந்த வீட்டுல உள்ளவங்க அந்த பொண்ணுங்களோட படிப்பை கம்ப்ளீட் பண்ண விடாத மாதிரி தடுத்து நிறுத்திருக்காங்க. கல்யாணம் ஆகி புகுந்த வீட்டுக்கு போனதுல இருந்து நாளுக்கு நாள் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துட்டே இருந்திருக்கு. இந்த நிலைமையில தான் மூத்த மருமகளான கலுதேவி 2வதா கன்சீவ் ஆகியிருக்காங்க.
அதை தொடர்ந்து அவங்களோட தங்கச்சியான மம்தாவும் கமலேஷும் கன்சீவ் ஆகியிருக்காங்க. இப்படி அக்கா தங்கச்சி 3 பேரும் வயித்துல குழந்தைய சுமந்துட்டு இருந்த அந்த டைம்லயும் அந்த வீட்டுல சொல்ல முடியாத அளவுக்கு, அதாவது குறிப்பா மாமியாரால பல விதத்துல பிரச்சனை வந்துட்டே இருந்திருக்கு. இந்த நிலைமையில தான் கலுதேவி 2வது குழந்தைய பெத்தெடுத்திருக்காங்க. இப்படி 2வது குழந்தை பிறந்த 10 நாட்கள்லயே பச்சை உடம்புக்காரின்னு கூட பார்க்காம பொண்ணோட மாமியார் தன்னோட மருமகளை பலமா அடிச்சு சித்திரவதை பண்ணிருக்காங்க. இதுக்கிடையில 3வது மருமகளான கமலேஷ் நடத்தையில ஹஸ்பண்டான முகேஷ் அடிக்கடி சந்தேகப்பட்டு தன்னோட மனைவிய பல தடவை அடிச்சுட்டே இருந்திருக்கான். சோ வாழ்க்கையை வெறுத்து போன அக்கா தங்கச்சி 3 பேரும் இந்த வீட்டுல மனுஷ ஜென்மங்கள் வாழவே முடியாது. சோ வாழ்க்கை ஃபுல்லா இவங்க கூட குப்பை கொட்டுறதுக்கு பதிலா உயிரை விடுறதுதான் பெஸ்ட்னு நினைச்சிருக்காங்க. ஆனா கலுதேவியோட 2 குழந்தைங்களை யார்கிட்ட விட்டுட்டு போறதுன்னு யோசிக்கும் போது தாயான கலுதேவி என்ன சொல்றாங்கன்னா, எப்படியும் நான் இறந்ததுக்கு அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் செகண்ட் மேரேஜ் பண்ணிப்பான். இது மட்டும் இல்லாம அவன் என்னோட குழந்தைங்களையும் சரியா பாத்துக்க மாட்டான். சோ என்னோட குழந்தைங்க அவங்கிட்ட இருந்து கொடுமையை அனுபவிக்கிறதுக்கு பதிலா என் கூடவே சேர்ந்து சாகட்டும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட பிளான் படி 2022 மே 25ஆம் தேதி சாயங்காலம் 3 மணிக்கு மேல அந்த 3 சகோதரிகளும், அதாவது 27 வயசான கலுதேவி, 23 வயசான மம்தா மற்றும் 20 வயசான கமலேஷ், இப்படின்னு இவங்க 3 பேரும் வீட்டுல உள்ள யாருக்கும் தெரியாம அந்த 2 குழந்தைங்களையும் தூக்கிட்டு அந்த ஏரியால இருந்து சில மீட்டர் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கிற ஒரு கிணத்துக்கு போயிருக்காங்க. இவங்க 3 பேரும் கிணத்தை நோக்கி நடக்கிற மாதிரியான ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் பின் நாட்கள்ல வெளியாகி இருக்கு. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பிளஸ் கிரைம் சீன் சம்பந்தமான போட்டோஸ் மற்றும் வீடியோஸை நான் வாட்ஸ்அப்ல கொடுத்திருக்கேன். வாட்ஸ்அப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ கிணத்து பக்கத்துல போனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்டா கலுதேவியோட 4 வயசு பையனை தூக்கி கிணத்துல போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா பிறந்து 27 நாளேயான அந்த குழந்தையோட சேர்ந்து கலுதேவி கிணத்துக்குள்ள குதிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து கர்ப்பிணியான மத்த 2 சகோதரிகளும் அதே கிணத்துக்குள்ள குதிச்சு இறந்து போயிருக்காங்க. சரியா சொல்லணும்னா அந்த 5 பேரோட சேர்த்து வயிற்றுல வளர்ற 2 குழந்தை இப்படின்னு மொத்தம் 7 பேர் ஒரே கிணத்துக்குள்ள இறந்து கடந்திருக்காங்க. இந்த மரணத்துக்கு அப்புறம் அப்பாவான சர்தார் தன்னோட 3 பொண்ணுங்களோட மரணத்துக்கு காரணம் என்னோட மருமகன்களும் அவங்களோட அம்மாவும் தான் சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து என்னோட பொண்ணுங்க புகுந்த வீட்டுல நடக்கிற பிரச்சனைய பத்தி என்கிட்ட சொல்லும் போது நான் தான் அவங்க கிட்ட பிரச்சனைய பெருசுப்படுத்தாம அட்ஜஸ்ட் பண்ணி வாழுங்கன்னு சொன்னேன். ஆனா இப்போ என்னோட பொண்ணுங்க என்ன அனாதையா தவிக்க விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லி கதறி துடிச்சிருக்காரு. இந்த கேஸ்ல முக்கியமான விஷயம் என்னன்னா, 3வது மருமகளான கமலேஷ் தான் இறக்குறதுக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடி, அதாவது மே 25ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு மேல தன்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல எங்களோட இந்த மரணத்துக்கு காரணம் எங்களோட மாமியார் தான். ஒவ்வொரு நாளும் அந்த வீட்டுல இருந்து சாகிறத விட ஒரே நேரத்துல சாகிறது நல்லது. அதனாலதான் நாங்க எல்லாரும் ஒன்னா சாக போறோம்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த சகோதரிகளோட மரணத்தை பத்தி அக்கம் பக்கத்துல உள்ளவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெளியில இருந்து பார்க்கும்போது இந்த குடும்பத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எல்லாரும் சந்தோஷமா வாழ்ற மாதிரி தான் தெரிஞ்சது. ஆனா இந்த 3 பொண்ணுங்களை தற்கொலைக்கு தூண்டுற அளவுக்கு இந்த வீட்டுல பெரிய பிரச்சனை நடந்திருக்குன்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இறுதியா தன்னோட மனைவிகளை அடிச்சு துன்புறுத்தினதுக்காகவும், வரதட்சணை கேட்டு மிருகத்தை விட மோசமா நடத்தினதுக்காகவும், தற்கொலைக்கு தூண்டினதுக்காகவும் அண்ணன் தம்பி 3 பேர் பிளஸ் அந்த பொண்ணுங்களோட மாமியார், நாத்தனார் உட்பட மொத்தம் 5 பேரை அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிருக்காங்க. தொடர்ந்து இந்த கேஸோட விசாரணை கோர்ட்ல நடந்துட்டு தான் இருக்குது. கடந்த 2020வது வருஷத்துல மட்டும் நம்ம இந்தியால வரதட்சணை கேட்டு சித்திரவதை பண்ணி 7000 பெண்களை புகுந்த வீட்டை சேர்ந்தவங்க கொலை பண்ணிருக்காங்க. இது போக வரதட்சணை பணத்தை கொடுக்க முடியாம குடும்பத்துல பல பிரச்சனைகளை சந்திச்சு வாழ பிடிக்காம கிட்டத்தட்ட 1700 பெண்கள் தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க. இன்னும் வெளிச்சத்துக்கு வராத எத்தனையோ மரணங்கள் நாளுக்கு நாள் நடந்துட்டு தான் இருக்குது. சோ ஒவ்வொரு மாமியாரும் பிறந்த வீட்டை விட்டுட்டு புகுந்த வீடே கதின்னு வர்ற உங்களோட மருமகளை மருமகளா பார்க்காம மகளா பார்த்தாலே எந்த பிரச்சனையும் வராது. இந்த கேஸ பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.